வெட்டிவேர் மட்டும் உங்க வீட்டுல இருந்தா போதுங்க. அழகு, அறிவு, ஆன்மீகம், ஆரோக்கியம்னு உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். பொதுவா ஒரு மூலிகைக்கு ஏதாச்சும் ஒரு தன்மை தான் இருக்கும். ஆனா வெட்டிவேருக்கு மட்டும் பஞ்சபூதங்களையும் சுத்தப்படுத்துற தன்மை இருக்குதுன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? அஞ்சையும் சொல்ற கேளுங்க. நிலம் பொதுவா பாத்தீங்கன்னா இதோட வேர் ஆழமா போறதால மண்ணரிப்பு வர்ற இடத்துல எல்லாம் வெட்டிவேரை வளர்த்தா மண்ணோட நிலைத்தன்மை நல்லா இருக்குங்க. நம்மளும் பஞ்சபூத தத்துவத்தால் ஆன உடம்பு தானுங்க. வெட்டிவேர் ஆயில் நம்ம நரம்பு மண்டலத்தை சாந்தமாக்கும் தன்மை கொண்டதுன்னு சொல்றாங்க. அதோட நறுமணம் நம்ம மனசை நிலைத்தன்மையோட வச்சிருக்கும். நீர் ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழர்கள் காலத்திலேயே வெட்டிவேரை தாங்க குடிநீர் சுத்திகரிப்புக்கு பயன்படுத்தி இருக்காங்க. வெட்டிவேரால இன்ஃபியூஸ் பண்ண தண்ணியை குடிச்சா சூடு குறையும், பித்தம் கம்மியாகும்னு சொல்லுவாங்க. ஒருவேளை உங்க வீட்டுக்கு வெளியே கழிவுநீர் இருக்குதுன்னா அங்க வெட்டிவேரை நட்டு வைங்க. அது அந்த தண்ணியவே சுத்தமாக்கிடும். அந்த தண்ணியை நீங்க செடிகளுக்கு எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். நெருப்பு பொதுவா நம்ம செரிமானம், கோபம், லட்சியம், வளர்ச்சி இது எல்லாம் நெருப்பு பூதம் கூட தாங்க சம்பந்தப்பட்டது. வெட்டிவேர் அதிகப்படியான வெப்பநிலையை குளுமையாக்கும் தன்மை கொண்டதுங்க. காற்று வெட்டிவேர் நம்மளை சுத்தி இருக்கிற காத்தை சுத்தப்படுத்துதுங்க. இத நீங்க விண்டோ ஷேடா, மேட்டா யூஸ் பண்ணலாம். மனசுக்கு அப்படியே ரொம்ப அமைதியா இருக்கும். வெட்டிவேர் எண்ணெய வீட்டுல டிஃப்யூஸ் பண்ணா உங்க கவன சக்திக்கு நல்லா அது உதவும். மூச்சு விட ரொம்ப ஈஸியா இருக்கும். ஆகாயம் பொதுவா ஒவ்வொரு கடவுளுக்கும் தனித்தனி மூலிகை இருக்குமல்லங்க. வில்வம்னா சிவனுக்கு, துளசின்னா பெருமாளுக்குன்னு. ஆனா வெட்டிவேர் மட்டும் எல்லா கடவுளுக்குமே அதை போடுவாங்க. அவ்வளோ தெய்வீக அது குணம் கொண்டதுங்க. இத நம்ம வீட்டுல நிலை தோரணமா கூட வைக்கலாம். சாமி போட்டோக்கு மாலையா கூட போடலாம். அதோட